வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வில்லங்க சொத்து லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி என்றால் என்ன, சென்னை பேஸ்டு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் லோன் ஏஜென்ட்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், பேங்கர்ஸ் எல்லாம் இப்போவே எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னோன்னா, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சென்னை ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம கிட்ட வருது. ஆனால் அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இது எப்படின்னா, வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச மாதிரி தான். நம்மளை நோக்கி டெய்லி இந்த பிரச்சனைகள் வருது. இதை வச்சு நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியல. அதற்கான வாய்ப்புகள் என்ன, அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு சரியான புரிதல் இல்லாதனால தான் இந்த விஷயம் நழுவி போகுது. இதனால் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வராமல் போகுது. இது உங்களுடைய தவறு இல்லை. இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் வந்து இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி வில்லங்க சொத்தை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம், வில்லங்க சொத்துன்னா யாரை அணுகலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சேனல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஆகிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு எந்த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனையும், நீங்கள் மணி இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். முதல்ல லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன, வில்லங்க சொத்துனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வில்லங்க சொத்து அப்படின்னா என்ன அப்படின்றதுனா, 1987 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டில் டேட் வரைக்கும் நம்ம வாங்கக்கூடிய எந்த சொத்துக்கும் ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்துல வில்லங்கம் போட்டு பார்ப்போம். அந்த வில்லங்கம் போட்டு பார்க்குற சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த சொத்தில் ஏதாச்சும் வில்லங்கம் இருக்குதா, வில்லங்கம் இல்லையா அப்படின்னு நம்ம வந்து தெளிவுபடுத்திக்க முடியும். ஸோ அப்போ வந்து வில்லங்கம் வந்து சிறிதாக இருக்க பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரே வந்து அதை பேசி முடிச்சிருப்பார், இல்லை கோர்ட்டுக்கு போயிருப்பார், ஒரு வக்கீலை வச்சுருப்பார். அதில் வந்து கோர்ட்டில் ஒரு செட்டில்மெண்ட் வந்திருக்கும், நெகோஷியேஷன்லேயோ ஒரு கோர்ட் ஆர்டர்லேயோ அது சால்வ் ஆகிருக்கும். ஆனால் வந்து அந்த மாதிரி கோர்ட் ஆர்டரில் சால்வ் பண்ண முடியாமல் ஸ்டில் நிற்கிற லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து வில்லங்கம் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓனரால் சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி போயிருக்கும். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து ஓனரால் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கும் சொத்து. அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்கும். ஸோ அப்போ வந்து இது வந்து ரெண்டு விதமான சூழ்நிலையாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று கோர்ட்டில் போய் ஆர்டர் ஆகிருக்கும், ரெண்டாவது வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கும். இந்த ரெண்டு விதமான வில்லங்க சொத்தை பற்றி மட்டும் நம்ம பேசலாம். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு 3 ரகசியங்கள் தெரியணும். ரகசியம் நம்பர் 1 என்னென்னா, லீகல் ஸ்டாண்டு. சட்டப்படி அந்த ஓனர் வந்து சரியான ஆளாக இருக்கணும். எல்லா பேப்பர்ஸும் அவர் சைடில் இருக்கணும். ஒரு தவறான நபருக்கு நம்ம வந்து பக்கம் போனோன்னா நம்ம தவறான விளைவுகளை அனுபவிப்போம். அதை நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது. அதனால் வந்து லீகல் ஸ்டாண்ட் 100% கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டீல். லீகல் ஸ்டாண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அந்த டீலே வேணாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து மினிமம் 10 கோடியிலேருந்து ஆரம்பித்து 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 500 கோடி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ பெருசோ அவ்வளோ நல்லது. லொக்கேஷன் வந்து சென்னை சிட்டி லிமிட்குள்ளே ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். இல்லைனா நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் பக்கத்துலேயே இருந்தால் நமக்கு பெட்டர். அது டவுன் லிமிட்டில் இருக்கணும். அந்த ஏரியா வந்து நம்ம லிட்டிகேஷன் கிளியர் பண்ணோன்னா உடனே செல் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கணும். ஸோ இது வந்து லீகல் ஸ்டாண்டு. ரெண்டாவது வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ அண்ட் லொக்கேஷன். மூணாவது வந்து இது நீங்கள் தனியாலாம் செய்ய முடியாது. ஒரு குழுவாக தான் உங்களால் இயங்கி இந்த விஷயத்தில் வெற்றி பெற முடியும். குழு இல்லை, தனிநபர் தோப்பாகாது. இந்த விஷயத்தில் உங்களால் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஒரு சொத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. ஏன் சார் 50%, 100% சான்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த ரிமைனிங் 50% அப்படின்றது வந்து இந்த டீலை முடிக்கிறதுல தான் இருக்குது. இந்த டீலை முடிக்கிறதுக்கு ஒரு நெட்வொர்க் பலம் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும், கான்டாக்ட் இருக்கணும், ரிசோர்ஸஸ் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். இதுக்கு வந்து சட்ட உதவி, பணம், காவல்துறை உதவி, அரசியல் பலம், இது அனைத்தும் பொருந்திய டீமாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும். இதில் ஏதாவது ஒரு விஷயம் குறைவாக இருந்தால் கூட ஜெயிக்க முடியாது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம் தொடர்ந்து இந்த லிட்டிகேஷன் இஷ்யூவால் கோர்ட்டுக்கு அலைஞ்சி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சி, ரவுடிகளுக்கு காசு கொடுத்து பணம் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரெஸில் இருப்பார். இந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கணும். நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த வந்து டீலை வந்து நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். ஐ எம் மாஸ்டர் இன் க்ளோசிங் திஸ் கைண்ட் ஆஃப் டீல்ஸு. இப்போ இதை பற்றிய ஒரு டெய்லர் மேட் ஆஃபர் நமக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட பெயர், உங்கள் பார்ட்டியோட ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ், லொக்கேஷன், ஃபோட்டோஸ், மார்க்கெட் வேல்யூ, கைட்லைன் வேல்யூ, இது எல்லாமே 7305449999 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க.
ஜென்ரல் நம்பரில் அனுப்பிச்சா ஸ்பேம் கால், அதனால் யாரும் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அனுப்புறது மூலமாக இதனோட ஒரு டெய்லர் மேடு வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தா நிச்சயமாக நீங்கள் இதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நீங்கள் அட்லீஸ்ட் 10 பேர்கிட்டையாவது ஷேர் பண்ணணும். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்து ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேள்விக்கான விடையை நான் கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கேன். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற பாதையில் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்க நானும் தயாராகவே இருக்கேன். வாங்க இணைந்தே பயணிக்கலாம். நன்றி. என் பேர் விஜயகுமார். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.